பேப்பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ruins ஆஃப் அ கிரேட் ஹவுஸ். இதை எழுதினவங்க டெரிக் வால்கோட். இந்த பர்டிகுலர் போம் 1953 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதோட செட்டிங் வந்து ஒரு ஓல்டு மேன்ஷன், லைம் பிளான்டேஷனுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஓல்டு மேன்ஷனை பற்றி தான் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கிரேட் ஹவுஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால இது ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்த ஒரு மேன்ஷன் வந்து இப்போ ரொம்ப பாலடைஞ்சு போய் இருக்குது. முன்னாடி அது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் கிரேட் ஹவுஸ் வந்து கரீபியன்ஸால் கலோனியல் பீரியடில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பர்டிகுலர் கிரேட் ஹவுஸ் வந்து போஸ்ட் கலோனியல் லிட்ரரி மூமெண்ட்டில் ஒரு முக்கியமான பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா, மாரல் அண்ட் எத்திக்கல் இம்பேக்ட் ஆஃப் த எம்பையர். ஒரு பர்டிகுலர் எம்பையரோட மாரல் அண்ட் எத்திக்கல் இம்பேக்டையும், அப்ரெஷன் அண்ட் டாமினேஷன் ஆஃப் நேட்டிவ் பீப்புள்ஸ், அதாவது ஆஃப்ரிக்கன் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே பண்ண அந்த டாமினேஷனை பற்றியும் இந்த போமில் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் மெட்டஃபர்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. மெட்டஃபர்ஸ் எதெல்லாம் அப்படின்னா, கிரேட் இங்கிலீஷ் ரைட்டர்ஸோட ப்ரூட்டல் ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரிட்டிஷ் காலனைசேஷனை வந்து கிரேட் இங்கிலீஷ் ரைட்டர்ஸோட, அப்போ இதில் வந்து நிறைய இங்கிலீஷ் ரைட்டர்ஸ், கிரேட் ரைட்டர்ஸை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அங்கே வந்து ஏதோ ஒரு கேர்ள்ஸ் வந்து வாழ்ந்திருப்பாங்க இல்லையா, கண்டிப்பாக நிறைய கேர்ள்ஸ் அங்கே வாழ்ந்திருப்பாங்க. அப்படி அங்கே நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே இப்போ அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. ஏன்னா மேன்ஷன் பழசாயிடுச்சு. கண்டிப்பாக இவ்வளோ பழைய வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால அவங்களும் இங்கேருந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மேன்ஷனில் இருக்கிற அந்த செதறி கிடக்குது இல்லையா ஸ்டோன்ஸ் எல்லாமே அங்கங்கே, அந்த ஸ்டோன்ஸில் லிசர்ட்ஸ் வந்து அதோட நெயில்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செதறி கிடக்கிற அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே லிசர்ட்ஸ்க்கு தான் இப்போ ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அந்த மேன்ஷனோட ஆப்போசிட் சைடில் கிறிஸ்டியானிட்டியில் ஏஞ்சல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஷேப்பில் ஒரு ஸ்டாச்சு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டாச்சு வந்து எங்கே இருக்குன்னா, கரெக்டாக என்ட்ரன்ஸ் அந்த கேட்டில் வந்து இருக்குது. அந்த ஸ்டாச்சு ஸ்டார்டிங்கில் இந்த பேலஸ் வந்து இந்த மேன்ஷன் இருக்குது இல்லையா, இது ஒரு கிரேட் ஹவுஸாக இருந்தப்போ அது ரொம்ப அழகாக இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இப்போ அது ரொம்ப டர்ட்டியாக இருக்குது. அது ரொம்பவே பாலடைஞ்சு போய் இருக்கிறதுனால அந்த ஏஞ்சல் மாதிரி இருக்கிற அந்த ஒரு ஃபிகர் கூட இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த ஏஞ்சல் வந்து ஸ்க்ரீமிங், ஏதோ அலற மாதிரி இருக்குது. அவ்வளோ டர்ட்டியாக இருக்கிறதுனால அது பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதில் சில ப்ரோக்கன் பீசஸ் ஆஃப் ஹார்ஸோட சில ப்ரோக்கன் பார்ட் இருக்குது. அது மட்டும் இல்லை, அங்கே நிறைய வேஸ்ட்டாக இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே மண்ணில் புதைச்சி வச்சுருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர் என்ன நோட்டீஸ் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு 3 காகம், சரியா, க்ரோ இருக்கு இல்லையா, அந்த 3 காகமும் பறந்து போய் ஒரு யூக்கலிப்டஸ் ட்ரீ இருக்குது, அந்த ட்ரீயோட பிரான்ச்சஸில் போய் உட்காருது. ஸோ அது ஃப்ளை ஆகிறத பார்க்குறாரு, அந்த பிரான்ச்சஸ்க்கு நடுவில் போய் செட்டில் ஆகிறத பார்க்குறாரு. இந்த என்டையர் போமுமே ஒரு கம்பேரிசன் தான். அட் த சேம் டைம் கலோனியல் பீரியடில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றியும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு அந்த மேன்ஷனே எங்கே இருக்குன்னு பார்த்தோம், ஒரு லைம் பிளான்டேஷனுக்குள்ளே தான் இருக்குது இல்லையா. சில ஃப்ரூட்ஸ், சில லைம்ஸ் இருக்குது இல்லையா, அது கெட்டு போன மாதிரி இருக்குது, அழுகுன மாதிரி ஒரு கண்டிஷனில் நிறைய ஃப்ரூட்ஸ் அங்கே இருக்குது. அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே அந்த எம்பையர் கூட கம்பேர் பண்ணுறாங்க. எப்படி இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே டிசீஸ் வந்த மாதிரி இருக்கோ, அதே மாதிரி தான் அந்த எம்பையருமே ஒரு குணப்படுத்த முடியாத நோயால் அவதிப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரஃபாக ஒரு பொயட்டோட கோட்ஸை ஆட் பண்ணுறாங்க. வில்லியம் பிளேக்ஸ் அவரோட நைட் அப்படின்ற ஒரு ஒர்க்லேருந்து எடுக்கப்பட்ட கோட்ஸை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஐரானிக் டோனில் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த காலனைசர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த இடத்த விட்டு, அதாவது இந்த மேன்ஷனை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காலனைசர்ஸ் எப்படி இந்த மேன்ஷனுக்கு வந்திருக்க முடியும்? ஸோ அவங்களோட கண்ட்ரி தான் இந்த மேன்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு நிறைய ஸ்டோன்ஸ் வந்து அங்கங்கே இருக்குது இல்லையா, அந்த ஸ்டோன்ஸை வந்து வில்லியம் ஃபாக்னரோட கம்பேர் பண்ணுறாங்க. அவர் வந்து ஒன்ஸ் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, க்ரீக் ஆர்கிடெக்சரை பற்றியும் அமெரிக்கன் சவுத் மார்பிள்ஸை பற்றியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி அவர் பேசியிருப்பார். அந்த ரெஃபரன்ஸோட இங்கே செதறி கிடக்கிற அந்த ஸ்டோன்ஸை கம்பேர் பண்ணுறாரு. அவர் எப்படி அங்கே எல்லாமே அழிஞ்சு போய் இவ்வளோதான் மிச்சம் இருக்குன்னு சொன்னாரோ, அதே மாதிரி இந்த மேன்ஷன்லேயும் இப்போ அங்கங்கே கிடக்கிற இந்த ஸ்டோன்ஸ் மட்டும்தான் ரிமைனிங் இருக்குதே தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னும், அது எல்லாம் ஒரு விஷயத்தை நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாரு.
அப்புறம் அந்த மேன்ஷன் எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதோட பியூட்டியை பற்றியும் வித்தியாசமாக டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அதாவது டெட் லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு நேரேட்டர் வந்து ஒரு ஸ்பேடை பார்க்குறாரு. ஒரு மரத்தடியில் ஒரு மண்வெட்டி ஒன்று இருக்குது. அந்த மண்வெட்டி அங்கே எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. மேன்ஷன் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ்ட்ரா ஒரு கிரவுண்ட் லேண்ட் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல எண்டில் ஒரு ட்ரீ இருக்குது. அந்த ட்ரீக்கு அடியில் இந்த மண்வெட்டியை வச்சுருக்காங்க. ஓகேவா? அதை பார்த்த உடனே இவருக்கு என்ன தோணுதுன்னா, அந்த டைமில் நிறைய ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஆஃப்ரிக்கன் பீப்புளை டாமினேட் பண்ணிட்டும் இருந்தாங்க. ஸோ இந்த ஸ்பெய்டு எதுக்கு இருந்திருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக அனிமல்ஸை இல்லைன்னா ஹியூமன் பீயிங்கை யாரோ ஒருத்தங்களை கொலை பண்ணி அவங்கள பரி பண்ணுறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்தளவுக்கு வைலண்ட்டான கலோனியல் ஆக்குபேஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ் ஃபேமஸ் ரைட்டரான ஜான் மில்டனோட பாரடைஸ் லாஸ்ட் இருக்கு இல்லையா, அதிலிருந்தும் சில கோட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாரு. அந்த பர்டிகுலர் மேன்ஷனில் நிறைய ட்ரீஸ் இருக்கலாம், வித்தியாசமான நிறைய ட்ரீஸ் இருக்கலாம். இருந்தாலுமே அந்த இடத்துல முக்கியமாக ஸ்பெசிஃபிக்காக அங்கே பிளான்டேஷன் என்ன இருக்குது அப்படின்னா லைம் ட்ரீஸ் தான் மெஜாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ட்ரீஸ் எல்லாமே எது பக்கத்தில் க்ரோன் ஆகுது அப்படின்னா ரிவர் சைடில் இருக்கிற சாண்ட் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா, கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் இந்த லைம் ட்ரீஸ் எல்லாமே இருக்குது மேன்ஷனுக்கு பக்கத்தில். அப்போ ரிவர் சைடு, அந்த ரிவர் சைடில் இந்த ட்ரீஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒயிட்ஸை வந்து ஐடில் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஐடில் அப்படின்னு சொல்லும்போது ஒர்க் பண்ணுறதுக்கே ரொம்ப லேசியாக இருப்பாங்க இல்லையா, ஒர்க் பண்ணணுன்னே அவங்களுக்கு தோணாது. அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிற பர்சன்ஸாக ஒயிட்டை கன்சிடர் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிற அவங்க இந்த பிளாக்ஸ் கிட்ட, ஆஃப்ரிக்கன் பீப்புள் கிட்ட ரொம்பவே அரகெண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒயிட்ஸ் எல்லாருமே சில யங் கேர்ள்ஸோட அந்த ரிவர் சைடில் எல்லாமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சைடு ஒயிட்ஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு ஆஃப்ரிக்கன் பீப்புளை டாமினேட் பண்ணுறாங்க. அவங்களோட லைஃப் வந்து ரொம்பவே பிட்டியபிளாக இருக்குது. ஸோ ஒயிட்ஸ் எல்லாருமே அந்த ரிவர் சைடு என்ஜாய் பண்ண அவங்களோட மெமரிஸ் எல்லாத்தையுமே இப்போ அந்த ரிவர் வந்து வேனிஷ் ஆக்கிட்டு அந்த இடத்துல ஒயிட்ஸோட மெமரிஸும் எதுவுமே இல்லை. அதே மாதிரி அவங்க ஆஃப்ரிக்கன் பீப்புளுக்கு மேக் பண்ண அந்த பெயினும் இப்போ இல்லை. எல்லாத்தையுமே அந்த ரிவர் வந்து எரேஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நேரேட்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த கிரவுண்டில் வந்து சில அயன் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது. அங்கே இருக்கிற வால்ஸ்லாம் சில அயன் ஒர்க் இருக்கும். மேன்ஷன் அப்படின்றப்போ எவ்வளோ அதை சேஃப்டியாக வச்சுருப்பாங்க, யாரும் உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய அயன் ஒர்க் இருக்கும். அதை வந்து சேஃப்டியாக வைக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி அங்கேயும் வால்ஸில் நிறைய அயன் ஒர்க் இருக்குது. அது எல்லாத்தையும் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு கிராஃப்ட் மேன் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த மேன் இப்போ இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க அங்கே இருக்க முடியாது, அவங்களோட ஒர்க் முடிஞ்சோடனே போயிடுவாங்க தான். இருந்தாலும் மேபி அவங்க பக்கத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறவங்களா இருந்தால் கூட அவங்க இங்கே இல்லை, எல்லாருமே இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒர்க் எல்லாமே எதுக்கு பண்ணியிருந்தாங்க, இந்த ஹவுஸை வந்து சேஃப்டி பண்ணணும், செக்யூர்டாக பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த ஒர்க்ஸ் எதுவுமே மேன்ஷனுக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுக்கல. ஆனால் இப்போ அந்த ஒர்க் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு கில்ட்டிலேருந்து இந்த ஹவுஸை வந்து பாதுகாத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அங்கே இருக்கிற வார்ம்ஸ், சில மண்புழுக்கள் இருக்கும் இல்லையா, அதுவாக இருக்கட்டும், இல்லை நிறைய எலி இருந்துச்சு, அந்த மவுஸ் எல்லாமே ஒரு கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிரவுண்டு எஸ்டேட் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே ஒரு கம்பேரிசன் தான். ஜஸ்ட்டு அந்த எலியாக இருக்கட்டும் இல்லை மண்புழு, அதெல்லாம் ஏன் கம்பேரிசன் கொடுக்குறாங்கன்னா, ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களுக்கான ஒரு மேன்ஷனை கட்டும்போது இந்த ஒயிட்ஸ் எல்லாருமே ஜஸ்ட் ஒரு அனிமல் மாதிரி, ஒரு சின்ன விஷயம் மாதிரி வருவாங்க. அவங்க நம்பர்ஸில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனாலையும் அவங்களுக்கு ஒரு டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு பவர் இருக்கிறதுனாலையும் இவங்களோட எல்லாத்தையும், இவங்க கஷ்டப்பட்டு கட்டின அந்த மேன்ஷனை கூட கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்காக எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ருட்யார்ட் கிப்ளிங் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு சவுண்டை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பார். அதே மாதிரி இவரும் சொல்கிறாரு, இந்த நேரேட்டருக்கு, இந்த ஸ்பீக்கர் இருக்கார் இல்லையா, இவருக்கு வந்து ஒரு சவுண்டு கேட்குது, அந்த எம்பையரோட டிஃபீட் சவுண்ட் எனக்கு கேட்குது. இது ருட்யார்ட் கிப்ளிங்க்கும் இதே மாதிரி அவரோட ஒர்க்கில் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அங்கே பெரிய லான் இருக்குது. அந்த லானை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, சின்ன சின்ன ஸ்டோன் வால்ஸ் வச்சுருக்கு. அந்த சின்ன சின்ன ஸ்டோன் வால்ஸை வச்சு தான் அந்த லானை வந்து டிவைட் பண்ணுறாங்க.
ஓகேவா? அந்த லான், அந்த ஸ்டோன் வாலாக இருக்கட்டும், எல்லாமே அந்த ரிவர் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த வீட்டிலேருந்து பார்த்தோன்னா அந்த ரிவர் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்பீக்கர் நடந்து போயிட்டுருக்கும் போதே அவர் சில ரைட்டர்ஸ், ப்ராமினென்ட் இங்கிலீஷ் மேனை பற்றி யோசித்து பார்க்குறாரு. ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப ஃபேமஸ் இல்லாத ஒரு வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ண எலிசபெத்தன் ஃபர்ஸ்ட் அவங்களோட பீரியடில் இருந்த ஃபேமஸ் இல்லாத ஒரு வேர்டை பற்றி மென்ஷன் பண்ணுறாரு. சீ டாக் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து அவங்களோட பீரியடில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஒரு டேர்மை நினச்சி பார்க்குறாரு. நெக்ஸ்ட்டு பைரட்ஸ், கடல் வழியாக போய் கொள்ளையடிக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அத்தாரிட்டியாக மாறிட்டாங்க. அவங்களுக்கு க்ரௌனும் கொடுத்து அவங்க ஒரு அத்தாரிட்டியாக மாறுற அளவுக்கு இப்போ நடந்துகிட்ருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில ரைட்டர்ஸையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜான் ஹாக்கின்ஸாக இருக்கட்டும், ஃப்ரான்சிஸ் ட்ரேக், இவங்க எல்லாருமே இந்த ஸ்லேவ் ட்ரேடில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பைரட்ஸ்க்கு கூட க்ரௌன் கொடுத்து அவனை ஒரு அத்தாரிட்டியில் இருக்க வைக்கிற மாதிரியான நிலமை தான் இப்போ அந்த கிரேட் ஹவுஸ்க்கு நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வால்டர் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஒரு சீட்டராகவும் இருந்திருக்காரு, பைரட் மாதிரி தான் அவரும். அட் த சேம் டைம் அவர் ஒரு பொயட்டாகவும் இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரே ஆள் ரெண்டு சைடும், ஒரு பொயட் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள எவ்வளோ கிரேட்டாக நம்ம பார்ப்போம், சேம் டைம் அவர் ஒரு சீட்டராகவும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காலனைசேஷன் அப்படின்ற ஒரு ஐடியாக்குள்ளே நம்ம வரும்போது அதில் 2 விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. ஒன்று கரப்டடான அந்த பைரட்ஸை பற்றி, இன்னொன்று க்ரியேட்டிவ் ரைட்டரான பொயட்ஸை பற்றி. ஸோ 2 விதமான ஆட்களும் ஒரே இடத்துல நடக்கும். டாமினேஷனும் அங்கே தான் இருக்கும், அத்தாரிட்டியில் இருக்கிறவங்களும் அங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொலோனியலிசமாக இருக்கட்டும், இல்லைன்னா ஸ்லேவரி, இது எல்லாமே இந்த இடத்த விட்டு போயிடுச்சு. இப்போ எதுவுமே அங்கே இல்லை. ஆனால் இதோட கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்னா, அந்த டைமில் வாழ்ந்திருப்பாங்க இல்லையா மக்கள், அவங்க எல்லாருமே இப்போ இல்லை, எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அவங்கள டாமினேட் பண்ணி ஒயிட்ஸ் கொன்னாங்க. பட் இப்போ ரொம்ப வருஷம் ஆனதுனால அந்த ஒயிட்டே இறந்து போயிருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப ஸ்லோவாக விண்டு, காற்று வரும்போது அந்த மெமரிஸ் எல்லாத்தையும், இறந்து போனவங்க எல்லாரோட மெமரிஸ் எல்லாத்தையுமே ஒரு சாம்பல் எப்படி பறந்து போகுமோ காற்றுல, அதே மாதிரி அந்த தாட்ஸ், அந்த மெமரிஸ் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர் என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு அப்படின்னா, கான்ட்ரடிக்ஷன், அதாவது இங்கிலாண்டில் இருக்கிற பியூட்டிஃபுல்லான அந்த லிட்ரேச்சர் பற்றியும் ஈவில் டீட்ஸை பற்றியும், அது 2க்கும் இருக்கிற அந்த கான்ட்ரடிக்ஷனை பற்றியும் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஒரு ஃபேமஸான ரைட்டர், த இங்கிலீஷ் பொயட் யார், ஜான்டனை பற்றி சொல்கிறாரு. ஓகேவா? இந்த மேன்ஷன் நல்லா இருக்கும்போது அங்கே ஸ்லேவாக இருந்தவங்க எல்லாருமே இறந்து போயிருக்கலாம். மேபி அவங்களோட டெட் பாடிஸை இந்த ரிவரில் கூட தூக்கி போட்டிருக்கலாம். ஸோ அவங்க எல்லாருமே இறந்துருப்பாங்க. பட் அவங்க எல்லாரோட பேக் ஆஃப் த மைண்டில் என்ன தோணும் அப்படின்னா, இங்கிலாந்து ஒரு காலத்தில் ரோமுக்கு அடிமையாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க மைண்டில் ஒரு தாட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜான்டனோட டிவோஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஒர்க்கில் இருந்து கூட ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கிறாரு. நெக்ஸ்ட் இந்த காலனைசேஷன் அப்படின்ற இந்த சைக்கிள் வந்து ஒரு ஹார்ட்லெஸ் ஆக்ட் கூட ஈக்குவலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா யாரையுமே ஹியூமன் பீயிங்காக மதிக்காமல் ஒரு அனிமல் மாதிரி ட்ரீட் பண்ணுறோம், அவங்கள கொலை பண்ணுறதுக்கு கூட யோசிக்க மாட்டோம். இந்த மாதிரி நடக்கிறதுனால இந்த டாமினேஷன், இந்த கலோனியலிசம் அப்படின்றதுமே ஒரு ஹார்ட்லெஸ் ஆக்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நூக் ஷர்ட்டர், இந்த ஒரு டேர்ம் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது ஷேக்ஸ்பியர் தான். அவரோட ஒர்க்கில் அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. அதை பற்றியும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு தடவை இதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, டிஃபிகல்ட் அண்ட் வயலன்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் கிரேட் பிரிட்டனில் நடந்த ரொம்ப டிஃபிகல்ட்டான அட் த சேம் டைம் வயலண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் கிரேட் பிரிட்டனும் அவருக்கு தோணுது. இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் அனலைஸ் பண்ணுறாரு. அதிலேருந்து அவர் புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு காலத்தில் பிரிட்டனில் இருந்த அந்த பீப்புள் கூட ஃபாரினருக்கு ஸ்லேவாக இருந்திருக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு புரிய வருது. ஏன்னா எங்கே பார்த்தாலுமே பிரிட்டிஷில் இருக்கிறவங்க தான் மற்றவங்கள டாமினேட் பண்ண மாதிரி சொல்லுவாங்க. பட் அவங்களுமே யாருக்கோ ஒருத்தங்களுக்கு கீழே ஸ்லேவாக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக முடிக்கும் போது இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மேன்ஷன் இருக்குது இல்லையா, அந்த ரூயின்ஸ் மேன்ஷன், அதாவது பாலடைஞ்ச இந்த ஒரு மேன்ஷன் வந்து ஏதோ ஒரு ஃப்ரெண்டோட பாலடைஞ்ச வீடாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ரீட் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இந்த போம் வந்து எழுதியிருப்பார்.
பட் இதில் ஓவராலாக என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து எந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டாங்க, அவங்களோட மெமரிஸ் எல்லாமே இந்த மேன்ஷனுக்குள்ளே எப்படிலாம் புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும், அது இப்போ நம்ம போய் பார்த்தோன்னா கண்டிப்பாக இருக்காது. டைமாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த மெமரிஸை கூட வேனிஷ் பண்ணியிருக்கோம், எதுவுமே இப்போ இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு ப்ரூட்டலான டாமினேஷன் அவங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.